ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கௌதம் கம்பீர் அவர்கள் இந்தியாவின் சீனியர் வீரர்கள்கிட்ட மிகவும் மோசமாக நடந்து கொண்டதாக அந்த தகவல் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இது தொடர்பாக இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் வீரரான இர்ஃபான் பதான் அவர்கள் ட்விட்டரில் ஒரு ட்வீட்டை வெளியிட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க. தற்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன பேசினாங்க அப்படின்றது தொடர்பான தகவலும் வெளியாகி இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 5 போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றாங்க. பும்ரா அவருடைய தலைமையின் கீழ் விளையாண்டு வெற்றி பெற்றாங்க. 2வது போட்டியில் ரோஹித் சர்மா உள்ள வந்து தலைமை ஏற்றாங்க. ஆனால் அதன் பிறகு இந்திய அணியுடைய பர்ஃபார்மன்ஸ் தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 2வது போட்டியில் ஆஸ்திரேலியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்திட்டாங்க. 3வது டெஸ்ட் போட்டியிலையும் ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. மழை குறுக்கிட்டதன் காரணத்தினால இந்திய அணி போராடி அந்த ஒரு போட்டியை டிரா பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 4வது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி டிரா பண்ணுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துமே கூட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சொதப்ப கடைசி கட்டத்தில் ஆஸ்திரேலியா அதிவேகமாக பந்து வீசி இந்தியாவுடைய விக்கெட்டை வீழ்த்தி அவங்க 185 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்றுட்டாங்க. இது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு. இதன் மூலமாக இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள் நுழைய முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. கௌதம் கம்பீர் இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக பதவியேற்றதில் இருந்தே இந்திய அணி தான் விளையாடுகிற அனைத்து தொடர்களிலுமே தோல்வியை தழுவிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணத்தினால அவங்க பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுந்து கொண்டிருக்கு. இந்த நிலைமையில் இந்த 4வது டெஸ்ட் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களை ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சு மிகவும் மோசமாக திட்டியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 4 சீனியர் வீரர்களை இவங்க அடுத்த டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பு கொடுக்காம உட்கார வைக்க போதா தகவல் வெளியாகியிருக்கு. இது தொடர்பான மோதல் தான் தற்போது தகவலாக வெளியே வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதன்படி ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா, ரிஷப் பண்ட் போன்ற வீரர்களை மிகவும் கடுமையாக திட்டியிருக்காங்க கௌதம் கம்பீர். நீங்கள் அடுத்த டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் 11ல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பதிலாக நாங்கள் இளம் வீரர்களை வச்சு ஒரு அணியை உருவாக்கி விளையாட போகிறோம். அதில் தோல்வி அடைந்தாலுமே எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. எவ்வளவு சொல்லியுமே ஆட்டத்துடைய திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாடாமல் மிக மோசமான ஷாட்களை ஆடி நீங்கள் விக்கெட்டை இழந்ததன் காரணத்தினால தான் தற்போது இந்திய அணி இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கோம். இந்திய அணியுடைய ஒட்டுமொத்த தோல்விக்கு காரணமே நீங்கள் 4 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் மிகவும் கோபமாக பேசியிருக்காங்க. இதன் காரணத்தினால அடுத்த போட்டியில் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களாம். அபிமன்யு ஈஸ்வரன், சுப்மன் கில், யாஷ் தயால் போன்ற வீரர்களோடு இந்திய அணி களமிறங்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக கேப்டன் பொறுப்பு தற்போது ஜஸ்பிரித் பும்ராவுடைய கைக்கு வரப்போகுது. இதனால் தற்போது இந்திய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. முதல் போட்டியில் ஜஸ்பிரித் பும்ரா தான் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து அந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருதை வாங்கி போட்டியை வென்றும் கொடுத்துருந்தாங்க. இதன் காரணத்தினால கடைசி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்திய அணி ரசிகர்களுக்கு எழுந்து இருக்குது. அது மட்டும் இல்லாது கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவின் மூலமாக இந்த சீனியர் வீரர்களுடைய கிரிக்கெட் கரியரை முடிவுக்கு வருதா அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் டெஸ்ட் ஃபார்மெட்டில் இருந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.